ராணுவ மேஜர் ஒருவரை தாக்கியமை தொடர்பில் அமைச்சர் மர்வின் சில்வாவின் மகன் மாலக்க சில்வா உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு கோட்டை நீதவான் கிஹான் பிலபிட்டியவினால் இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கமைய பிரதிவாதிகளை விடுதலை செய்ய தீர்மானித்ததாக நீதவான் குறிப்பிட்டுள்ளார். வழக்கை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு போதுமான சாட்சியங்கள் இல்லை என சட்டமா அதிபர் அறிவித்துள்ளதால் பிரதிவாதிகளை விடுதலை செய்வதற்கு தீர்மானித்ததாக நீதவான் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ராணுவ மேஜர் ஒருவரை தாக்கியதாக சந்தேக நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குறித்த மேஜர் இன்றைய தினமும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. நான் கூறக்கூடிய ஒரே விடயம் உண்மை வெல்லும், அதனாலேயே நாம் விடுதலை பெற்றோம். நாம் அவரையும் தாக்கவில்லை. மாலக்க கூறியதை போன்று வாய்மை வென்றது. நமக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. முடியுமானால் வீட்டுக்கு வந்து தேநீர் அறிந்து செல்லுங்கள்.